ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்ப நான் ஒயர் போய் புடி போட போறேங்க. வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஒரு புடி ஏற்கனவே போட்டு வச்சுட்டேங்க. உங்களுக்கு வீடியோக்கோசம் ஒரு புடி போட வச்சிருக்கேங்க. வாங்க எங்க சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆள் பெல் பட்டன் ஆயிட்டுங்க, ஆள் இந்த ஆப்ஷன் ஆயிட்டுங்க. அப்பதாங்க நான் போடுற வீடியோ உங்க நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். வாங்க இப்போ ஒயர்லாம் நான் எவ்வளவு கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேங்க. நான் உள் சுத்துக்கு 5 ஒயர் எடுத்திருக்கேங்க. அஞ்சு அஞ்சு அடியில. வெளி சுத்து ஒயர் 7 அடியில 2 ஒயர் எடுத்திருக்கேங்க. மேல் சுத்துக்கு இந்த 2 ஒயர் மட்டும் 7 அடிங்க. உங்களுக்கு அளந்து காமிக்கிட்டா காமிக்கிறேங்க. எப்படி தெரியுமாங்க அளக்கணும்? ஸ்கேல் ஒரே அடி ஸ்கேல் இருக்குது இல்லைங்க, கட்டை ஸ்கேல் கண்ணாடி ஸ்கேல் எது இருந்தாலும் பரவாயில்லைங்க. கொஞ்சம் இப்போ சாட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணுங்க. அதுல இருந்து பாருங்க, இது ஒரு அடி இப்படி அளக்கணுங்க. ஒரு அடி 2 அடி அது மாதிரி அளக்கணுங்க. 2 3 1 1 2 3 4 5 6 ஏழுங்க. 7 அடிங்க எடுத்துக்கணுங்க. இது 7 அடிங்க. இந்த ஒயர் 7 அடிங்க. உள் சுத்து ஒயர் 5 ஒயர் எடுத்துருக்கேங்க. 5 அடி 5 அடி. அதே மாதிரி தாங்க ஸ்கேல்ல 5 அடி அளந்து எடுத்துக்கணுங்க. 1 2 3 இருந்தா கூட போதுங்க. ஆனா மெலிசா இருக்கும் கைப்பிடி. ஒரு 4 படம் மீடியமா இருக்கும், 5 படம் நல்லா வெயிட்டா இருக்குங்க. அது பாருங்க, கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். 3 4 4 இதங்க 5 5 ஒயர் எடுத்திருக்கேன்னா இப்ப வாங்க மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ஒயர் நான் எங்க இருந்து மார்க் பண்ணிக்கணும் அதே அளவு நீங்களும் மார்க் பண்ணணுங்க. இந்த பாருங்க, நம்ம வாங்க மார்க் பண்ணி காமிட்டா 1 2 மேல இருந்து கீழ இருந்து சைடுல இருந்துங்க. 1 2 3 4 5 6 6வது பூல இருந்துங்க மேல இருந்து கீழ இருந்து 3வது பூ முடிச்சுட்டு இங்க இருந்து 6வது பூ அதே மாதிரி இங்க மார்க் பண்ணிக்கணுங்க. இது பாருங்க, 3வது பூ 1 2 3 4 5 6 6 முடிஞ்சிட்டு இது பாருங்க, இதுல மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 4 5 6 இங்க மார்க் பண்ணீங்க. இது பாருங்க, 3 பூ ஃபுல்லா முடிச்சுட்டு மூணாவது பூ கீழே போடுற பாருங்க. அதே மாதிரி தாங்க 1 2 3 4 5 6 6 பூ ஃபுல்லா விட்டுட்டு 7வது பூ ஃபுல்லா 1 2 3 4 5 6 வாங்க இப்ப நான் மார்க் பண்ணிக்கணுங்க. 3வது பூ மார்க் பண்ணிட்டுக்கிறேங்க. வாங்க இப்போ 5 ஒயர் நல்லா அடிக்க எடுத்துக்கோங்க. நல்லா 5 ஒயர் நல்லா அடிக்க வச்சுக்கோங்க. வாங்க இப்ப அடி 1 2 3 4 5 6 6 எண்ணிட்டுலாங்க. இது பாருங்க, அந்த ஒயர் இங்க தாங்க போட்டேன். இதே மாதிரி இந்த உள் 6வது பூ விட்டு ஒரு சந்தில விட்டு மறுபடியும் ஒரு புடியில விடுங்க. தெளிவா தெரிதான்னு பாருங்க. தெளிவா தெரியலன்னா அடுத்த வாட்டி நான் எடுக்கிறேங்க. அடிக்கடிக்கு நான் ஒயர் பை போட்டுன்னு தாங்க இருப்பேன். அப்படியே ஒயர் வீசுங்க.
இந்த ஒயரும் எல்லாம் ஒன்னா கரெக்டா இருக்கணுங்க. அந்த மாதிரி பார்த்து வச்சுங்க. வாங்க இப்போ இந்த ஒயரும் இந்த மொத்தம் 6 ஒயர் இருக்குது இல்லைங்க. இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 மொத்தம் 10 ஒயருங்க. 10 நல்லா ஒன்னா அடக்குங்க. முன்னி இருந்தா நல்லா கைப்பிடி நல்லா வராதுங்க. ஒயர் வந்து நல்லா என்ன பண்ணலாம், இப்படி அடக்கிட்டு நம்ம ஷார்ட் பண்ண சொல்ல கரெக்டா ஷார்ட் பண்ணதாங்க அது கரெக்டா வரும். இது பாருங்க 10 முனை நல்லா வச்சுக்கோங்க. இப்போ வச்சுங்க. இது பாருங்க கரெக்டா வந்துச்சுங்க. ஒன்னே ஒன்று தான் பெருசா இருக்குது, அது மட்டும் தாங்க மிஸ் லைட்டா. இது ஒன்னே ஒன்று, இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்குது பாருங்க. நம்ம என்னதான் ரெடி பண்ணாலும் அது அங்கேயே மிஸ் கொஞ்சோண்டு ஒயர் நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டு வரோம், அவ்வளவுதாங்க. இது பாருங்க ஒயர் நல்லா பண்ணிட்டுனா இங்க ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க, டொயல் போட்டு கட்டிக்கோங்க. இருங்க நான் டொயல் எடுத்துன்னு வரேன். இருங்க நூல் என்ன எடுத்துக்கலாம். இருங்க நூல் போட்டு கட்டிங்கன்னா இந்த 6 பூ வந்து அசங்காத இருக்கு. அதுதான் நீங்க நூல் போட்டு கட்டலாம் பரவாயில்ல, கட்டினா ரொம்ப நல்லதுங்க. இருங்க நான் போய் நூல் எடுத்துன்னு வந்துடுறேங்க. இப்ப வாங்க நூல் எடுத்துன்னு வந்துட்டேங்க. சும்மா தம்மா கட் பண்ணினா போதுங்க. இந்த நூல் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, நான் முச்சு போட்டு கட் பண்ணிடுறேங்க. வாங்க இது பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. நல்லா முச்சு போட்டுக்குங்க. இந்த ஒயர் வந்து நல்லா அப்படியே விரிஞ்ச மாதிரி இருக்குது இல்லைங்க, அப்படியே மொத்தம் சேர்த்து கட்டுற மாதிரிங்க. இது பாருங்க சேர்த்து ஒரு முச்சு போட்டுருங்க, நல்லா 2 முச்சுட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 முச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல்லாம் கட் பண்ணி போட்டுருங்க. அவ்வளவுதாங்க, கட்டிட்டேன் பாருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணி போட்டுங்க. 5 ஒயர் கட்டிட்டுனா இது வந்து முச்சு போடுறதுக்கோசம் வச்சிருக்கேங்க, சைடு முச்சு போடுறதுக்கு 2 இந்த ஒயர் நூறு ஒயர் இருக்கும். சரி வாங்க மேல் சுத்து ஒயருங்க. பாருங்க இந்த ஒயரும் அதே மாதிரி 2 சேர்ந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப அதே நம்ம இந்த ஒயர் விட்டுலாங்க, அதே ஹோல்ஸ்ல இந்த ஒயரும் விட்டு இந்த ஒயரை கொஞ்சம் பிச்சு நல்லா டைட்டா பிடிச்சிக்கங்க. இதுவும் மாறக்கூடாதுங்க, இந்த ஒயரை மாறாத பாத்துக்குங்க. அப்படியே அதே மாதிரி இந்த ஒயர் எப்படி வாங்கணுமோ, எந்த ஹோல்ஸ்ல வாங்கணுமோ அதே மாதிரி இந்த இந்த ஒயரும் அதே மாதிரி கொண்டு வாங்க. முறிக்காத பாத்துக்குங்க, முறிக்குது பாருங்க. ஒயர் நிறைய இருக்கிறதுனால அதே மாதிரி இந்த ஒயர் 2 ஒயரை வந்து கரெக்டா இருக்கணுங்க. இந்த ஒயரை பாருங்க. இந்த மணியும் அதே மாதிரி இந்த இந்த 4ம் நல்லா கார்னர் நல்லா கரெக்டா இருக்கணுங்க. இது 4த்தையும் இப்படி பிடிச்சிக்குங்க, அதே மாதிரி டைட்டா பிடிச்சிங்க. இந்த ஒயர் பிடிச்சிக்குங்க டைட். இந்த பாருங்க டைட் ஆயிடுச்சு பாருங்க, தெரியுதா இல்லையான்னு பாருங்க. இது பாருங்க டைட் ஆயிடுச்சா, இது பாருங்க இந்த 4 ஒயர் டைட் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப வாங்க ஒயர் பை பின்ன போறேங்க. இப்பதான் இப்ப வாங்க பாருங்க, இது 2 மேல் ஒயர் ஆச்சா. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, பாருங்க கேமரா தொலை இருக்குது. பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயர் விட்டுடுங்க. இந்த 2 ஒயர் இருக்குதுலாங்க, இந்த 2 ஒயரை
இப்படி பெருக்கல் குறி போட்டு முடிக்குங்க. இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டீங்களா பாருங்க. இப்ப லெப்ட் சைடுல இருக்கிற ஃபர்ஸ்ட் வந்து லெப்ட் சைடு இருக்கிற ஒயர் எடுத்துக்கோங்க. லெப்ட்ல இருக்கிற ஒயர் வந்து ரைட் பக்கமா கொண்டு வாங்க. பாருங்க இதுலாங்க இந்த இந்த ஒயர் வந்து வேலையே கிடையாதுங்க. இந்த அடி உள் ஒயர் சொல்ற பாருங்க 5 ஒயர் வந்து எந்த வேலையும் கிடையாது. அது குச்சி வச்ச பிள்ளையாராட்டம் அப்படியே கட்டி வச்சுட்டு அப்படியே இருக்குங்க. இது எத்துமே ஆடாதீங்க, அசைக்காதீங்க. இது நடுவுல அப்படியே இருக்குங்க. நம்ம வந்து இந்த 4 ஒயர் தாங்க வேலை. இந்த 4 ஒயர் தான் நம்ம வந்து ஜடை பின்றலாங்க. அதே மாதிரி பின்னிக்கணும் வாங்க. ஈஸியான மெத்தட் தாங்க. ஒரு 3 டைம் பாத்தீங்கன்னா நல்லா கத்துக்கலாங்க. வாங்க இப்போ லெஃப்ட் பக்கம் இருக்குது இல்லைங்க, இந்த ஒயரை கீழ் பக்கமா விட்டு இந்த 2 ஒயர் நடுவுல எடுத்து அதே எந்த பக்கம் இருந்துச்சு அதே பக்கம் எடுத்துன்னு வந்துருங்க. லெஃப்ட் பக்கம் இந்த ஒயர் லெஃப்ட்டுக்கே வந்துச்சுங்க. இப்போ லெஃப்ட்ல இருந்து ஒரு ஒயர் எடுத்து பின்னிட்டோமா, இப்போ நல்லா நல்லா பிகிஞ்சுங்க. இப்போ ரைட்ல இருக்கிற ஒயர் இருக்கு பாருங்க, அதை வந்து அதே மாதிரி 2 ஒயருக்கு நடுவுல இந்த 2 ஒயர் இருக்குல்லாங்க, இந்த 2 ஒயர் நடுவுல எடுத்து அதே ரைட்ல கொண்டாந்துருங்க. இந்த ஒயரை கொண்டாட்டுமா இப்படி ஞாபகம் வச்சிருந்தாலும் வச்சுங்க. இல்ல எந்த ஒயர் மேல இருக்குது அந்த ஒயர் சின்ன வரணும். இப்ப நான் வந்து ரைட்ல போட்டேன்னா இப்ப லெப்ட்ல பக்கம் இருக்கிற ஒயர் மேல இருக்குது பாருங்க. இது வந்து உள் சுத்து வந்து ரைட்டு பக்கம் வந்து லெப்ட் பக்கம் வாங்கணும் பாருங்க. மேல் இந்த ஒயர்ட்ட மேல இந்த பக்கம் எடுத்துட்டா பாருங்க. இந்த 2 ஒயரும் கீழே இருக்குதுங்க. இது பாருங்க இந்த 2 ஒயர் கீழே இருக்குது. இந்த ஒயர் மேல இருக்குது பாருங்க. இதுதாங்க உள் பக்கம் சுத்தி இந்த 2 ஒயர் நடுவுல நம்ம கொண்டாட போறோம், எட்டு வர போறோம் பாருங்க. ஒரு ஒரு 3 வாட்டி கஷ்டமா இருக்குங்க. 4வது வாட்டி ஈஸியா கத்துப்பீங்க. நல்லா டைட்டா பிரிஞ்சுங்க. அவ்வளவுதாங்க. இப்ப அதே மாதிரி இந்த பக்கம் கிட்ட இந்த 2 ஒயருக்கு நடுவுல கொடுத்து இந்த பக்கம் வாங்கி வர போறீங்க. அவ்வளவுதாங்க. ரைட்டு லெஃப்ட்னு சொல்ற மாட்டாங்க. இதே மாதிரிதான் கட 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 கடன்னு நம்ம பின்னின்னு வந்துடணுங்க ஃபுல்லா. இந்த பாருங்க உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு பார்த்து சொல்லுங்க. ஏன்னா கேமரா நான் ஒண்டியே எடுத்திருக்கேங்க, அதனாலதான். இப்போ யாரெல்லாம் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்ட வந்து ஜூம் பண்ணி காமிப்பாங்க. நான் எடிட்டிங் பண்றது ஜூம் பண்றேன் முடிதானே பாக்குறேங்க. ரைட்டு லெஃப்ட்னு அதே மாதிரி கட 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 பின்னிடுங்க. இப்ப நான் பின்னிட்டு ஃபாஸ்டா பின்றேங்க. டைம் ஆகியே போதில்லாங்க. நான் வேற ஃபேன் வேற ஸ்லோ வச்சிட்டேனா, அதனால எனக்கு வேக் கடாகுதுங்க. இதெல்லாம் ஏன் நான் கத்து வச்சிருக்கேன்னா, நான் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து நானே கிளாஸ் ஆரம்பிப்பேங்க. கத்து தரத்துக்கு நிறைய பேர் கத்து தரலாம். எனக்கு தான் பெற்ற இன்பம் அனைவரும் பெருக வேண்டும் சொல்லுவாங்க பாருங்க, திருவள்ளுவர் சொல்லுவார்ல, அதே மாதிரி தாங்க. இப்ப நான் கத்துக்கணும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி ஆரம்பிச்சு கத்து எல்லாம் கேட்கங்க. இப்ப போதுமான இட வசதி எங்க வீட்டுல இல்லைங்க. அதனாலதாங்க இப்ப எல்லாம் கத்து தர முடியல. நல்லா இட வசதி நல்லா ஆயிட்ட பிறகு நம்ம உண்மையிலேயே நான் ஒரு கிளாஸ் மாதிரி ஆரம்பிச்சு கத்து தரலாம்னு இருக்கேங்க. அது கத்து தரவங்க ஃபர்ஸ்ட் வந்து தரவா கத்துக்கணும். அப்பதான் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். சொல்லுவாங்களாங்க புத்திமதி சொல்றது ஈஸின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த புத்திமதி சொல்றவங்க வந்து அவங்க கரெக்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம வந்து கரெக்டா அந்த வேலை கத்துக்கிட்டா தான் அடுத்தவங்களுக்கு வந்து சொல்ல முடியும், சொல்லி தர முடியும். அதே மாதிரி எங்க பசங்களுக்கும் சொல்லி தரணும், கத்துக்கணுங்க. எங்க பொண்ணுக்கும் நான் சொல்லி கொடுப்பேன்.
ஃபுல்லா பின்னிடுறேங்க. இப்ப வாங்க, இப்ப நம்ம ஒயர் பைப் பின்னினே வரலாங்க. இப்ப கரெக்டா இருக்குதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணிட்டு அதாவது நம்ம உள்ள விட்டு முடிக்கு அதாவது சுங்கு போட்டுடலாங்க. கரெக்டா இருந்துச்சுன்னா ஹைட்டு. வாங்க, இந்த 2 ஒயர் புடியும் இப்படி வச்சு பாருங்க. நம்ம எங்க சொருக போறோமோ ஒயர் வந்து பாருங்க. 1 2 3 4 5 6 இங்க தாங்க 6 முடிச்சுட்டு 7வது இந்த இடத்துல தாங்க ஜாயின் பண்ண போறோம். இங்க வச்சு இந்த 2 புடியும் கரெக்டா இருக்குதான்னு கை வச்சு பாருங்க. இப்படி எடுத்துன்னு போறதுக்கு கொஞ்சோண்டு கம்மியாகிற மாதிரி இருக்குது. ஒரு 2 புடி, இன்னும் 2 ஒயர் சுருனா சரி அப்படி பாருங்க. கம்மியாகுதா? இன்னும் 2 ஒயர் வந்து பின்னிடுங்க. சரியாகும். இன்னும் 2 3 இது பின்னிட்டா போதுங்க. இதுக்கப்புறம் பார்த்து பார்த்து பின்னணுங்க. அதிகமா பின்னிட்டீங்கன்னா இது அசிங்கமா இருக்கும். ஒரு புடி பெருசாவும் ஒரு புடி சின்னதாவும் இருக்குங்க. பார்த்து பக்குவமா பின்னுங்க. முடி சொல்லதாங்க பார்த்து பின்னணும். இப்ப 2 3 பின்ட்டேனா இப்ப வச்சு பாக்குறேன் வாங்க. நான் ஜாயின் பண்ண போது இங்கங்க, அதனால இங்க வச்சு பாக்குறேங்க. இங்கதாங்க பாருங்க. 1 2 3 4 5 6 இந்த இடத்துல தாங்க. இந்த பாருங்க, கரெக்டா இங்க வச்சு இந்த 2 புடியும் பாருங்க. கரெக்டா இருக்குதுங்க. இந்த பாருங்க, கை தூக்கணும் இப்ப கரெக்டா வருதா? இப்போ இந்த முச்சு எல்லாம் என்ன பண்ண தெரியுமா? நல்லா டைட்டா பிடிச்சிங்க இந்த ஒயர் உள்ள விட்டுணுங்க. இது பாருங்க, இந்த பாதிய பிச்சுக்குங்க. பாதிய பிச்சுக்குங்க. பாருங்க, இந்த பக்கம் பாதி ஒயர் இந்த பக்கம் பாதி ஒயர் விட்டு முச்சு போட்டுலாங்க. அதே கை பிச்சுனே இருங்க. அதிகமாக அந்த பக்கம் ஒரு ஒயர் ஏத்த இந்த 2 ஒயர் அது உள்ள விட்டுருங்க. ஒயர் விட்டுட்டுனா இப்ப மீதி ஒயரை இந்த பக்கம் கேப்ல விடுங்க. பார்த்து விடுங்க. நம்ம டைட்டா விட்டி இது லூஸா விட்டீங்கன்னா முச்சி போட்டதெல்லாம் வேஸ்டா போயிடுங்க. அதை பார்த்து பக்குவமா விடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஹோல்ஸ்ல மொத்தம்
பொறுமையாக கூட விடுங்க. மொத்தத்தையும் உள்ள சொருவிட்டு ஒரு முச்சு போட்டுடலாங்க. பாருங்க உள்ள சொருவிட்டுனா 2 கைப்பிடி பார்த்துட்டு இப்போ வந்து உள்ள இருக்கிற ஒயர் ஃபுல்லா முச்சு போட்டுருங்க. இது பாருங்க ஒயரு இதா பாருங்க, இது பாருங்க இந்த ஒயர் எல்லாம் என்ன பண்ண தெரியுமா, நம்ம ஃபுல்லா ஒரு சுருக்கு முடி போட்டுடுங்க. அவ்வளவுதாங்க. சுருக்கு முடி போட்டு ஒயர் எல்லாம் சொருவிடணுங்க. எங்க கேப் இருக்குதோ அது பாருங்க ஒரே சுருக்கு முடி தாங்க. அவ்வளவுதாங்க. இது பாருங்க பின்னி இந்த பாருங்க சுருக்கு முடி போட்டாச்சு பாருங்க. இதா பாருங்க சுருக்கு முடி. அவ்வளவுதாங்க. சுருக்கு முடி போட்ட பிறகு அவ்வளவுதாங்க ஒயர் போய் ரெடி ஆயிடுங்க. இந்த பாருங்க ஒயர் போய் ரெடி ஆயிடும். இந்த இப்போ என்ன பண்ணோம், இந்த முச்சு போட்ட பிறகு இந்த ஒயர்லாம் இருக்குது இல்லைங்க, இந்த ஒயர் எல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே ஒயருங்கெல்லாம் சொருவும் பாருங்க. அது நேரா எங்க அங்க சொருக முடியுதோ ஃபுல்லா சொருவிடுங்க. சொருவிட்டா ஒயர் போய் ரெடிங்க. நல்லா ஒரு கொஞ்சம் லூசாவே இருந்துன்னே இருக்குங்க. ஒரு 4 ஒயர் சொருவிட்டு பிறகு அது நல்லா டைட் ஆயிடுங்க. நல்லா டைட் பண்ணிக்கங்க. அவ்வளோ அதே மாதிரி தாங்க. அது பாருங்க அது சொருவி வச்சுக்கிறேன் பாருங்க. சொருவிட்டு முச்சு போட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப நானு எதனா ஒன்றுல சொருவுறேங்க. அதே மாதிரி தாங்க எல்லா ஒயர் சொருவிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா சூப்பரா நல்லா பேக் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுங்க. நான் ஃபுல்லா இப்போ சொருவிட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேங்க. ஒரு ஒரு 5 ஒரு மேக்சிமம் ஒரு 7-8 பூல் சொருவுங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. 1-2 மாதிரி சொருவி விட்டுறாதீங்க. நல்லா எது உங்களுக்கு வாட்ட போகுது அது சொருங்க. அந்த பை வந்து ஏணிப்புடி பை போட்டலாங்க. அதனால நல்லா சூப்பரா இருக்குதுங்க. கூடை நல்லா அழகா வந்துதுங்க. ஏணிப்புடி போட்டதான் நல்லா இருக்கும் பொழுதுங்க. இதனால எனக்கு தெரியாது, நான் வேற சாதா பை மாரி போட்டேங்கன்னு கத்து கொடுத்துங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏணிப்புடி பார்த்து கத்துக்கணுங்க. நான் யூடியூப்ல தாங்க பார்த்தேன். ஒரே டைம் தாங்க பார்த்தேன். ஏணிப்புடி எப்படி போடுறாங்கன்னு பார்த்தேன். கத்துக்கணுங்க. கண் பார்த்தா கை வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க பாருங்க பெரியவங்க. அதே மாதிரி தாங்க. இந்த பாருங்க நல்லா இருக்குதா பாருங்க கைப்பிடிலாம். இது நான் ஃபுல்லா சொருவி எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஒயர் பை வந்து உங்களுக்கு இங்க வந்து முச்சு போடுறது இங்கேயும் முச்சு போட்டுக்குங்க. இந்த மாதிரி அதே கலர் ஒயரை மீடியமான ஒயர் போதுங்க. கட் பண்ணின்னு இங்க ஒரு இது இப்படி இருக்குது இல்லைங்க கேப், இந்த கேப் வராது இருக்குங்க. இப்படி கட்டிக்கினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா நிக்குங்க. இது பாருங்க இந்த ஒயரை வந்து 2-3 இது நல்லா சொருவி வைக்கணுங்க. இந்த பாருங்க உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல, அதுதான் நான் பார்த்து பார்த்து இது பண்றேங்க. முச்சு போட்டா ஒயர் போய் ரெடி தாங்க. இதான் நான் வந்து முச்சு போட்டுப்பேங்க. இதான் நான் உங்களுக்கு முச்சு போட்டா பேக் ரெடி. இது உங்களுக்கு ஒரு இந்த முச்சு காமிக்கிறேங்க. இந்த பை இது முச்சு போடுறேன். நீங்க இப்படி இருக்குதுலாங்க. இது நல்லா ஸ்ட்ராங்கா கட்டி இந்த கேப்ங்களை விட்டு ஒரு முச்சு போட்டுருங்க. நல்லா 2-3 சுத்து சுத்துங்க. அப்புறம் நல்லா இருக்கும். சுத்துறேன்னா அதே மாதிரி இன்னொரு
அதே மாதிரி கேப்ல 4-5 கேப்ல சுத்தி எடுத்து முச்சி போட்டிங்கன்னா இந்த ஒயர் போய் ரெடி ஆயிடுங்க. அவ்வளோதாங்க பாருங்க. இதே மாதிரி முச்சு போட்டு பாருங்க, இதே மாதிரி முச்சு போட்டு நல்லா முச்சு போட்டு இந்த ஒயர்லாம் சொருவிட்டோம்னா ஒயர் போய் ரெடிங்க. அவ்வளோதாங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஒயர்லாம் நான் சொருவிக்கிறேங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த பாருங்க ஏற்கனவே போட்ட இந்த பாருங்க, இந்த பக்கம் கைப்பிடில ஃபுல் ஒயரும் நல்லா அது சொருவி வச்சுட்டு பாருங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி தாங்க கைப்பிடி ஒயர் சொருவி நல்லா ஒயர் பை போடணும். மறக்காம நீங்க கைப்பிடி போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி வந்து சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. பாய்ங்க.